Hi, this is Shiva. Hi to all India Glitz viewers. I take immense pleasure in talking about Ajit Kumar. அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி May 1st அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். மே 1 தொழிலாளர் தினம், மே தின வாழ்த்துக்களோடு நமது தலை அஜித்தோட பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சேர்த்து சொல்கிறேன். ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த மே தின நாள் வாழ்த்துக்கள். இப்போ தான் படம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 6 months அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் 1 year ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்து. இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆன பிறகு மோர் க்ளோஸ் இன்ட்ராக்ஷன் அவரோட நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா ஒரு அஸ் அ குட் ஹியூமன் பீயிங்னா எப்படி இருக்கிறது. இப்போ கூட ஹைதராபாத்தில் விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் படம் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் அஜித்தோட ஃப்ரெண்டாக பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கெல்லாம் ராமோஜிரா ஃபிலிம்ஸில் ஷூட்டிங்கு, எல்லோரும் தனி கேரவன், எல்லாம் ஒரு 4 அண்ணன் தம்பிங்க. சிறுத்தை சிவோட தம்பி பிரதர் பாலான்றவர், அவர் கூட ஒரு தம்பி நடிக்கிறாரு, விதார்த் நடிக்கிறாரு, அப்புறம் தமன்னா ஹீரோயினி, சந்தானம் நடிக்கிறாப்புல, பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்குது. அந்த படத்தில் அஜித் சாருடைய கூட படித்த ஒரு கேரக்டர் வரணும். சின்ன வயசு தான் கூட இருந்தவர், படித்தவர், கடைசி வரைக்கும் வாடுறவர். அவரை பற்றி அவருக்கு முழு விஷயம் தெரியும். யாருன்னா அது யாருன்னு ஃப்ரெண்ட்ஸு தேடி பார்த்து கடைசியில் ஏதோ கடவுள் பண்ணதில் அஜித் சொல்லி சிறுத்தை சிவா சொல்லி நமக்கு அந்த படம் கிடச்சிருது. அதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் பண்ண த்ரூவட்டு ஒரு அவருடைய அத்தனை விஷயங்கள் தெரிஞ்ச ஒரே நண்பன் நான் தான் அந்த படத்தில். சந்தானம் காமெடி வேறு காமெடி பண்ணிட்டுருக்காரு, நான் வந்து காமெடி ப்ளஸ் கேரக்டர் பண்ணுறேன். அந்த படத்தில் வந்து அவர் வந்து லவ் பண்ணுறது எப்படி அப்படி அவரை லவ் பண்ண வைக்கிறதுக்காக நாங்களாம் முயற்சி பண்ணது. பெரிய அற்புதமாக காமெடி ஹைதராபாத்தில் ஒரு 10-15 நாள் ஷூட் பண்ணாங்க. இவரோட ஏஜ்க்கு இவரோட அந்த ஸ்டார் லெவலுக்கு கொஞ்சம் கூட அந்த கேரவனில் அது அவர் போய் தனியாக உட்காந்தா சரித்திரமே கிடையாது. இப்போ நான் பார்க்குற ஹைதராபாத்தில் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே போனால் கூட நடிக்கிற 5 சகோதரர்களும் உள்ளே உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் கேரவன் இருக்குது, எல்லாம் இவர் கேரவனில் தான். என்னன்னா மீட் மனோ, மீட் பாலா, மீட் திஸ் கை, மீட் நினச்சி சரி மங்காத்தா கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து கூட ஒரு 4 தம்பிங்களும் இன்னும் படத்தில் வேஷ்டியோடு எல்லாம் உட்காந்து நகையெல்லாம் போட்டு உள்ளுக்கு நுழையிறேன். சரி இப்போ ஃப்ளைட்டில் மீட் பண்ணோம். சரி பக்கத்தில் தானே ஷூட்டுக்கு, எனக்கு ஃப்ரீயாக இருந்தேன், அப்படியே போய் பார்க்கலான்னு போனால் கம் அப்படின்னா இருக்கிற இடத்துல நானும் நெரிச்சிக்கிட்டே உட்காந்து சரி நினச்சேன் இவர் தனியாக உட்காரதுக்கு சான்ஸே கிடையாது. கேரவான் பூரா ஆட்கள். அஜித் சாருடைய எனக்கும் அஜித் சாருக்கும் ஃபஸ்ட் மீட்டிங் அப்படின்னா, நான் அவரை நேரில் முதல் தடவை பார்த்தது அப்படிங்கிறது வந்து ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் என்னோடய பட ஷூட்டிங்காக பேங்காக் போயிட்டு இருந்தபோது அவர் மங்காத்தா பட ஷூட்டிங்காக பேங்காக் வந்திருந்தார். அப்போ ஏர்போர்ட்டில் தான் அவர் முதல் தடவை பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அஜித் சார் உள்ளே வந்தார். பயங்கர ஒரு க்ரௌடெல்லாம் டோட்டலாக அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குறது, அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பயங்கரமாக அவங்களாம் அந்த ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்க நார்த் இந்தியன் ஃபேமிலி வந்து கேட்டாங்க, அவர் பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து, யார் இவர் அப்படின்னு. நான் ஒன்றே டக்குன்னு சொன்னாங்க, ஹி மஸ்ட் பி அ ஹாலிவுட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த நார்த் இந்தியன் சொன்னார். நான் ஜெர்க்காயிட்டேன். நான் ஒரு செகண்டு அஜித் சார் பார்த்து ஹாலிவுட் ஸ்டார்னு சொல்கிறாங்கன்னா அந்தளவுக்கு ஒரு லுக்கு, அந்தளவுக்கு ஒரு சாம, அந்தளவுக்கு ஒரு புல் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அதான் எனக்கு ஃபஸ்ட்டு அவரை நேரில் பார்த்தும்போது எனக்கு கிடைச்ச ஒரு இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட மீட் பண்ண ஃபோனில் பேசினேன் முதல் தடவை. ஐ எம் அஜித் குமார்னாரு. நான் நினச்சேன் என் ஃப்ரெண்டு யாரோ வம்புழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் இல்லை, ஐ எம் ஆக்டர் அஜித் அப்படின்னாரு. திருப்பி வாய்ஸ் கேட்டோன்னு தான் தெரிஞ்சது, ஆஹா அஜித் சார் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஸோ ஹம்பிள். அந்த கான்வர்சேஷன் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அவர் எந்த ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்க முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் கேட்குற கேள்வி வந்து, ஃபேமிலி எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து எதுவாக இருந்தாலும் பேசுவார். அந்த ஜெஸ்டர் வந்து அவ்வளோ பெரிய ஆள்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து அவர் ஸோ டவுன் டு எர்த். அவரை பொறுத்த வரைக்கும் டைரக்டரு, ஒரு டெக்னீஷியனு, ஒரு டிரைவரு, ஒரு மனிதனை வந்து அவரோட ஆக்குபேஷன் வச்சோ, அவருடைய கலரை வச்சோ, அவருடைய
காஸ்ட்டை வச்சு அவருடைய பேக்ரவுண்டை வச்சு அவர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதே கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங்கை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹியூமன் பீயிங் அவர். அது முதல் நாள் போனோடனே எனக்கு ஃபினிஷ் ஈட்டிங் அப்படின்னாரு. நோ சீஃப், ஜஸ்ட் கேம் டு சி யூ. சிட் 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 இப்போ தான் நாங்கள் பண்ணோம், நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. நான் பிரியாணியில் இதில் ஒர்க் பண்ணுறேங்கிறதுக்காண்டி மங்காத்தாவில் ஒர்க் பண்ணுறேன். எங்கே ஷூட் போகுது? நான் ஓஎம்ஆரில் போயிட்டு இருந்தது. இருக்காராண்ணா? இருக்காருண்ணா, நான் வரேன் அப்படின்ட்டு டேரக்டரையும் அவரையும் ஒரு தடவை ஸ்பாட்டில் பார்த்துலான்னு. அது ஈவினிங் டைம், நைட் ஒரு 8 மணி. நான் போகும்போது 9 மணி ஆகிடுச்சு ஓஎம்ஆர் போகும்போது. அவங்கெல்லாம் அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சாங்க போல. போனோன்னு முதல் சாப்பிட்டீங்களான்னு. இல்லை சீஃப், 7:30 மணிக்கு கிளம்புன வீட்டிலேருந்து இப்போ தான் வந்து சேர்ந்தேன். நல்லது, பிரியாணி நான் செஞ்சேன் இருங்கன்ட்டு. அது பாட்டு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஆளை போட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பிரியாணி போட்டு, நான் பிரியாணி சாப்பிட்டா நான் வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். அது ஒரு பெரிய கட்டப்படம் எனக்கு இது வரைக்கும் வர வரைக்கும் பிரியாணி மட்டுமே சாப்பிடும். அது 2 தடவை 3 தடவை அது போயிட்டே இருக்கணும். ஃபுல்லாக சாப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு வீட்டிலே. அது அஜித் சாரோட நான் வந்து முதல் படம் நடித்த படம் எதுன்னு பார்த்தா காதல் மன்னன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன கேரக்டர். அது வந்து சரண் சார், விவேக்கெல்லாம் அதில் ஒர்க் பண்ணாங்க. சரண் ஒரு டிஸ்கஷன்லாம் சும்மா போவேன். அப்போ சரண் சார் வந்து ஒரு சீன், ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக ஒரு மிலிட்ரி கேரக்டர் மாதிரி ஒரு பண்ணார். சின்ன கேரக்டர், பெரிய கேரக்டர் கிடையாது. அப்போவே அஜித் சார் நல்லா பழகுவார், பேசுவார். அதுக்கப்புறம் அவரை நான் பார்த்தது வந்து தொடரும் ஷூட்டிங்கில் தான். அதுக்கு முன்னாடி நான் பார்க்கல அவரை. தொடரும் ஷூட்டிங்கில் வந்து அவர் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் விக்ரம் சார் படத்தில் உன்னிடத்தில் கொடுத்தேன் படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன் கார்த்திக் கூட. அது ஒரு 30-40 நாள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. அது தொடரும் படம் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே தேவயானி, ஹீரா, அஜித்லாம் எடுத்தால் அஜித், தேவயானி ஃபஸ்ட்டு டே வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு விக்ரம் சார் ஷூட்டிங்லேருந்து ஒரு ½ டே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நான் பெரிய நடிகன் இல்லை, நான் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. இங்கே நான் பெரிய டைரக்டரும் கிடையாது. இந்த படமும் 2 நாள் நொந்து போய் வந்த படம் இது. சரி என்னடா பண்ணுறோன்னு கேட்டப்போ அஜித் கிட்ட சொன்னேன்ப்பா இது மாதிரி எப்படி போகலாமா அப்படின்னு. போய்ட்டு வாங்க சார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ½ டே சும்மா உட்காந்தாங்க. அங்கே போனால் கார்த்திக் சார் எனக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன முதல் படம் டைரக்ட் பண்ணுறேன், ஒருத்தங்க ஹீரோ டேட் கொடுத்துருக்கேன், ஹீரோயின் உட்காந்துருக்கேன், நீ அதை விட்டு இங்கே கூட நடிச்சுன்னுக்கிறியான், விடுங்க சார் நான் வந்து போய் டென்ஷனில் வந்திருக்கேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். அந்த படம் கடைசியில் பார்த்தா உன்னிடத்திலும் கொடுத்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடைஞ்சு, அதே நேரத்தில் தொடரும் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடைஞ்சு, எல்லாம் ஒரே டைமில் கடவுள் நமக்கு கொடுத்தாரு. என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா நாங்க எல்லாருமே வரல. ஏன் உள்ள குட்டிகளை பெத்தெடுக்க வேண்டிய வயசுல தத்தெடுத்து சேவை செய்ய சொல்றாரா? உங்க அப்பாவுக்கு தத்து எடுக்கணும்னா என்ன எடுத்துக்க சொல்லு. எதுக்குடா கிராமத்தெல்லாம் போய் எடுக்கிறாரு? அது என்ன கிராமம்? குக் கிராமம், குக்கே இல்லாத கிராமம். ஆமா மச்சி, அங்க போனா நாம தான் சமையல் பண்ணி சாப்பிடணும். ஏப்பா எனக்கு நேத்துல இருந்து ஒரே பேதி, யார் வந்தாலும் நான் வரல. எனக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வருது. எனக்கு கூட ஒரே ஜோரம் மச்சான். வர்றா, எங்களுக்கு பதிலா இங்க வேலை செய்யறாங்க பாரு, அவங்களுக்கு 200 ரூபாய் பிளஸ் பேட்டா கொடுத்தா போறோம். அது என்ன ஊர் சொன்னேன்? தொத்தாபுரம். தொத்தாபுரம், பாட்டிபுரம், தாத்தாபுரம், மாமாபுரம், சித்தப்பாபுரம், சித்திபுரம், எங்க வேணா வருவாங்க. அவங்கள கூட்டு போய் பெரிய சேஞ்சுன்னு சொன்னீங்கன்னா என்னுடைய பாடி வெயிட் தான். இப்போ நான் குண்டாக இருக்கேன், அது ஓகே. பட் இதுக்கு முன்னாடி ரொம்ப குண்டாக இருந்தேன். மோர் தென் அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு வெயிட் இருந்தேன் நான். என்னுடைய ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா மேக் இட் அவுட். பட் அவர் கூட ட்ராவல் ஸ்டார்ட் ஆனும்போது ஒன் ஃபைன் டே ஹி டோல்ட் மீ, நீங்கள் யூஆர் மச் டேலண்டட் சிவா, பட் உங்கள் பாடி ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப குண்டாக இருக்கீங்க, நீங்கள் யூ ஷுட் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஜெயிக்கிறத விட அதிகமாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னார் எனக்கு. ஸோ ஆஃப்டர் தட் ஐ டுக் லாட் ஆஃப் மெஷர்ஸ் அண்ட் ஐ லாஸ்ட் அரௌண்ட் 37 kgs. இந்த பீரியடில் வந்து ஒரு 37 கிலோ ஆயிடுச்சு. இப்போ ஐ ஃபீல் வெரி ஃபிட். ஸோ அதுக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு லைஃப்பில் அவர் நிறைய ஆக்சிடென்ட்ஸ், 13 ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டார் அவர். இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஆப்ரேஷன் வந்து அவர் டான்ஸ் ஆடுறாரு, ஓடுறாரு, படிக்கட்டு சரன்னு ஏறுறாரு. முழங்காலெல்லாம் அவ்வளோ பெரிய அடி அவருக்கு. இப்போ ரீசெண்டாக விஷ்ணு படத்தில் கூட ஒரு பெரிய அடிபட்டுச்சு அவருக்கு. அது ஒரு பேண்டை மாட்டிக்கிட்டு நீ என்ன சொல்கிற செய்கிறேன் சிவா, நீ எனக்காக எதுவும் மாற்றாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டெடிக்கேஷன், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு தொழில் மேலே அவர் காட்டுற அக்கறை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ஒரு சரி நம்ம ஏன் இழைக்கக்கூடாது, நம்ம ஏன் இன்னும் ஃபிட்டாக இருக்கக்கூடாது, அவ்வளோ 13 ஆப்ரேஷன் பண்ணவரே அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஹஸ் பிகம் அன் இன்ஸ்பிரேஷன். எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ என்னோடய லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னா ஐ ஃபீல் வெரி ஃபிட். அந்த கிரெடிட் வந்து நான் அஜித் சார் தரேன். அஜித்துக்கும் எனக்கும் தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. இல்லை நாங்கள்லாம் எப்போவுமே ஒரு ஓப்பனெல்லாம் பப்ளிக்காக எல்லாம் பேசுவோம், அது பற்றி பிரச்சனை இல்லை. அவர் திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் சிகரெட் அடிப்பேன்வார், திடீர்னு விட்டேன்வார், திடீர்னு தண்ணி அடிப்பேன், திடீர்னு தண்ணி அடிச்சுன்னு விட்டார். இப்போ வந்து ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி மற்றபடி அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெருசாக லைஃப் கிடையாது.
ஆனால் அஜித்துக்கு எனக்கும் தெரியாத விஷயம் மட்டும் இல்லை, அஜித்துக்கே தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது அஜித்தை பற்றி. அது நல்ல கவனம். என் பசங்க 2 பேர் படிக்கிறாங்க பனிமல் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ், JPR குரூப் ஆஃப் காலேஜில். பெரியவன் ஜஸ்ட் வந்து சின்னவன் பர்ஜேஷ் திவாகரன் சொல்லிட்டு. அந்த சின்னவன் படிக்கிறவங்க வந்து பனிமல் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் இந்த வருஷம் தான் BE முடிச்சுட்டு விப்ரோவில் வேலைக்கு போயிட்டாங்க 2 பேரும். அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான். அந்த கிராஜுவேஷன் டே நடக்குது, அந்த விழா நடந்துட்டுருக்கு. அதனுடைய டைரக்டர் வந்து JPRோட மருமகன் சின்னதுரை, அவருடைய சன் சத்யகுமார், அவர் ஒன் ஆஃப் தி டைரக்டர் ஆஃப் காலேஜ். எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள், எத்தனையோ 1000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்ச பையன் அதெல்லாம் இப்போ அவன் வந்து ஸ்மார்ட் ஏதோ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஏதோ பரிசு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு போகும்போது மேடையிலேருந்து கூப்பிட்டு, பிரஜேஷ் அப்படின்னு உங்கள் அப்பாட்ட சொல்லு, நான் தலை அஜித்தோட ஃபேன், அவர்கிட்ட சொல்ல அப்படின்னாரு. சரி சார். என்கிட்ட நான் சொன்னேன், என்னடா அவ்வளோ பெரிய அவ்வளோ காலேஜ் ஓனர் அவரு நான் போய் சொல்லணுமா? சரி அவர் பார்த்தா சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இனிமேல் தான் அந்த விஷயத்தை சொல்ல போகிறேன். அதே மாதிரி நான் முன்னாடி ஒரு கிளப் வச்சுருந்தேன், பாட் ஷாட்ன்ட்டு. அங்கே வந்து ஈவினிங் மேலே ஆனால் வந்துடுவார் அந்த ஸ்னூக்கர் விளையாடுறது. இப்போ இல்லை, நான் 1999 to 2002 நான் வச்சுருந்தேன். அது வந்தாருன்னா உட்காந்து கேம் விளையாடுவார். இல்லைனாக்கா அந்த கார்னர் டேபிளில் உட்காந்துட்டு எக்ஸ்ப்ரெஸோ அந்த எக்ஸ்ப்ரெஸோ காஃபி குடிச்சு நாங்களும் அங்கே தான் உட்காந்துருப்போம் அவர்கிட்ட போய். அப்போ நான் சினிமா பண்ணல, ப்ரொடக்ஷன் நடுவில் பிரேக் எடுத்து 2001 தான் திருப்பி ஆரம்பித்தேன் GJ சினிமா. அது அப்போ நாங்கள் சும்மா அது ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே ரெகுலராக வருவார். அங்கே அத்தனை யங்ஸ்டர்ஸ் இருப்பானுங்க. ஹாய் ஜெயத், ஹாய். அங்கே இருக்கவன் வந்து அசால்ட்டாக அவர்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு, அவரும் அது எதுவுமே எதிர்பார்க்க. ஏன்னா வரவன்லாம் அந்த பேங்க் எக்ஸிக்யூட்டிவ்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு தலை கீழெல்லாம் உருளெல்லாம் மாட்டானுங்க. அவங்க ரொம்ப காமனாக இருக்கும். ஹாய் ஜெயத், ஐ வாண்ட் ஸ்மோக், இப்படிலாம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கேஷுவலாக இருப்போம். அப்படி அந்த ஒரு பந்தா அங்கே பண்ணிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தான் இப்போயும் இருந்துகிட்டு இருக்கிறார். தட்ஸ் அ பிக் திங். விநாயக் மகாதேவ் மாட்னியா? இப்போ என்ன சொல்ல போற? தம் அடிச்சா உடம்புக்கு ஆகாது. நக்கலு? நக்கலா? 1000 எலிய தின்னுட்டு பூனை காசுக்கு போகுதா? பணத்தோட அப்படியே ஓடிடலாம் நினைச்சியா? எல்லா போலீஸ்காரனையும் ஒன்ன மாதிரி நினைச்சல? பிரித்திவி சார், விநாயக் மகாதேவ் இன்னும் சாகல சார். என்ன சொல்ற நீ? ஆமா சார், என் கண்ணு முன்னாடி உயிரோட நிக்கிறான் சார். உன் கண்ணு முன்னாடி தானே சுட்ட? சார் நம்பணும் சார். எப்படியா நம்புறது? ஏய் சொல்லு, நீ இன்னும் சாகலன்னு சொல்லு. விநாயக் மகாதேவ் இன்னும் சாகலன்னு சொல்லு. சொல்லு. Cheap phone. சொல்லு. Chill. Action King. அஜித் சாருக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள், May 1. எனக்கு அவரை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. பட் அவரோட பழகின இந்த காலகட்டத்தில் அவரை பற்றி எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. அவர் ஒரு ரொம்ப 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 நல்ல மனிதர், கிரேட் ஹியூமன் பீயிங். அவர் பெரிய உயரத்தில் இருக்கார். இன்னும் மேலும் 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 உயரத்துக்கு போகணும். அதுக்கு தான் நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன். அவர் நல்ல மனசுக்கு அவர் ரொம்ப நல்லா இருப்பார். அதுதான் என்னோட ஆசை. மறுபடியும் நான் நிறைய அஜித் படத்தில் நடிப்பேன், தலை படத்தில் நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஏன்னா இவ்வளோ காலம் கழிச்சு மறுபடியும் நடிக்கிறேன்னா அது ஏதோ எங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது பூர்வ ஜென்ம பந்தம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஷாலினி அப்புறம் படத்தில் முதல்ல நடித்தாங்க, அப்போ எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அதுக்கு முன்னாடி ஷாமிலி வாசல் வெண்ணிலா படம் நடிச்சது, அந்த குழந்தைக்கு நான் தான் டைலாக் சொல்லிக் கொடுத்தேன். அப்போ பாபு சார் அவங்க அப்பா வந்து டைலாக் சொல்லும்போது நானும் கூட வந்து ஒர்க் பண்ணேன். அவரோட சமீபத்தில் ஹைதராபாத் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசியிருந்தார் என்கிட்ட. ரொம்ப புலகாங்கிதமாக நெகிழ வைத்த சம்பளம் நிறைய இருந்துச்சு. அஜித் சாரும் வந்தோடனே கட்டி பிடிச்சி எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாழ்த்துக்கள், மறுபடியும் வெற்றி கூட்டணி சேர்றோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னார். அதனால் தலை வந்து நிறைய படங்கள் பண்ணோம். அதில் நாங்கள் எங்களை போன்ற நிறைய தொழிலாளர்கள் குடும்பங்கள் பிழைக்கணும். அதனால் தலை கோடானு கோடி நாட்கள் வாழணும்னு நினச்சி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.